கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள ஃபீல் பிராந்திய போலீசார் 911 அழைப்புகளுக்கு பதிலளிக்க ட்ரோன்களை பயன்படுத்தும் முதல் பாதுகாப்பு பிரிவாக மாற உள்ளனர். அவசர கால இடங்களுக்கு விரைவாக சென்று அதிகாரிகள் வருவதற்கு முன்பே பயனுள்ள தகவல்களை வழங்குவதே இதன் குறிக்கோள் ஆகும். இந்த ட்ரோன்கள் வீடு உடைப்பு, காணாமல் போனவர்கள் அல்லது கார் திருட்டுக்கள் போன்ற குற்றங்களின் போது உதவக்கூடும். இதனை ஆரம்பிப்பதற்கு முன்னர் போலீசார் விதிகளை திட்டமிட்டு சரிபார்த்து வருகின்றனர். ட்ரோன்களை பயன்படுத்துவது உதவியாக இருக்கிறதா, இதற்கு எவ்வளவு செலவாகும் மற்றும் இது தொடர்பில் சமூகத்தின் எண்ணங்கள் என்ன என்பதை பார்க்க அவர்கள் ஒரு சிறிய சோதனை திட்டத்துடன் இதனை தொடங்குவார்கள். திட்டத்தின் போது மக்களின் தனியுரிமையை பாதுகாப்பதற்கும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். ஏற்கனவே தேடல், மீட்பு, கார் விபத்துகள் மற்றும் பேரழிவுகள் போன்ற விடயங்களுக்காக கனேடிய போலீசார் ட்ரோன்களை பயன்படுத்துகின்றனர். ஜூன் மாதத்தில் ஒன்டாரியோவில் காணாமல் போன 3 வயது சிறுமியை கண்டுபிடிக்க ஒரு ட்ரோன் உதவியது. சந்தேக நபர்களை பிடிக்கவும் ட்ரோன்கள் உதவியுள்ளன. வான்கூவரில் அவர்கள் தினமும் ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த நிலையில் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் ட்ரோன்களை பறக்க விடுவார்கள் எனவும், உளவு பார்க்க அல்லது முகம் அடையாளம் காண அவற்றை பயன்படுத்த மாட்டார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குற்றத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் மட்டும் சிறிய எண்ணிக்கையிலான வீடியோக்கள் மட்டுமே சேமிக்கப்படும். மக்களை சிறப்பாக பாதுகாக்கவும் உதவவும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதே இதன் குறிக்கோள் ஆகும்.